வாழைத்தண்டு சூப் எப்படி ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைத்தண்டு எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இந்த வாழைத்தண்டு கட் பண்ணுறது மட்டும்தான் இந்த சூப் கொஞ்சம் டைம் எடுக்கும், பாக்கி எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். வாழைத்தண்டை ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணும் போதே நாரெல்லாம் வரும், அதெல்லாம் எடுத்துடலாம். அடுத்ததாக அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிறேன். கட் பண்ண வாழைத்தண்டை தயிர் சேர்த்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் கருப்பாகாத இருக்கும். இப்படி நார் வரும்போதெல்லாம் எடுத்துடலாம். நான் இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ எல்லா வாழைத்தண்டையும் நறுக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வதங்கிடுறதுனால இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் நான் 1/4 கப் பைத்தம்பருப்பை அரை மணி நேரம் முன்னாடியே வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதே குக்கரில் நம்ம நறுக்கின வாழைத்தண்டை சேர்த்துடலாம். வதக்கினதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் வதக்கினதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகு பொடி, நான் இங்கே சோம்பு பொடி சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும் போது இந்த சூப்புக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சோம்பு பொடி சேருங்க. உப்பு சேர்த்து குக்கரை மூடிடலாம். இது ஒரு 3 விசில் வர வரையும் குக் ஆகட்டும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் திறந்துருக்கேன். இதை லேசாக மசிச்சுக்கிறான். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சூப்பை லேசாக கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, பபுள் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பபுள் வர ஸ்டார்ட் ஆகிடுது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகு பொடி, உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் எதுவும் சேர்க்கல, வெறும் பருப்பும் வாழைத்தண்டும் தான். இதுவே ரொம்ப ஹெல்த்தியான சூப்.